வாங்கின டியூனா ஃபிஷ்ஷில் இன்றைக்கி ஒரு பிரியாணி பண்ணிடலாமா. ஃபிஷ்ஷை கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே இப்போ பிரியாணி செஞ்சால் தான் ஃபிஷ் பிரியாணியோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இதில் பட்டை இலை அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இது 3 மட்டும் போட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் அளவாக தண்ணி ஊற்ற போகிறோம். 1க்கு 1.5 அப்படின்ற கணக்கில் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு, இன்றைக்கி நம்ம தயிர் போடாததுனால நம்ம லெமன் ஜூஸும் ஊற்றிக்கிறோம். ஏன்னா ஃபிஷ்ஷோடு தயிர் ஆட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக லெமன் ஜூஸ் போட்டுட்டு, அப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 75% வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை போட்டு கிளறி தம் போட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அப்புறம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.